வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த கிரிக்கெட் மைண்ட். மகேந்திரன் சிங் தோனி. ஸோ இந்த மனுஷனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல்லில் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் இப்போது ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார். இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அது ரிட்டையர் ஆன அந்த மேட்சை யாராலும் மறந்துருக்கவே முடியாது. கடைசி ரன் அவுட் ஆகி அந்த மேட்ச்லேயும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அழுதுகிட்டே போயிருந்திருப்பார். அந்த மேட்சை யாராலையும் மறந்துருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலையை நம்ம பார்க்குறது எல்லாமே ஐபிஎல்லில் தான் முழுக்க. ஸோ அந்த ஐபிஎல்லில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டான அவரோட லுக்கு பார்த்துட்டிங்கன்னா வின்டேஜ் தோனியை பார்க்குற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அவர் 2004 எந்த மாதிரி டெபியூ ஆகி வந்தாரோ அதே போல் 2024 இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதே கெட்டப்பில் வந்திருக்காரு. ஒரு வேளை ஆரம்பம் போல் எண்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கெட்டப்பில் வந்தாரோ என்னங்கிறது தெரியல. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா தோனிக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கார். ஸோ அவரை வச்சு இந்த சிங்கத்து கூடையெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சொல்ல போனால் இந்த தலையை பழைய இதாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க 2K கிட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு மனக்குறையை தீர்த்து வைக்கிறாரா என்னங்கிறது தெரில. அந்த மாதிரி வந்திருக்காரு சொல்லப்போனால் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் அவர் பேட்டிங்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா அவர் பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறதுலாம் தேவையே இருக்காது. ஏன்னா போன சீசனில் பார்த்தோம் 2 பாலை பிடிச்சா மட்டும் போதும், அந்த 2 பால்லையும் ஒரு சிக்ஸர் வேணுங்கிற மாதிரி தான் தலை தோனியை நம்ம பெரும்பாலும் விரும்பியிருப்போம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சிஎஸ்கேவோட அந்த மஞ்சள் படைங்கிறது எல்லா கிரவுண்ட்லேயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சிஎஸ்கேவோட ஆட்டத்தில் முதல் கொண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பியன்ஸான சிஎஸ்கேவும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச் மோதுறாங்க. ஒரு வேளை ஒரு ஓப்பனிங் பிளேயராக இறங்கினாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் இல்லை ரச்சின் ரவீந்திராவோ யாரோ ஒருத்தர் ஓப்பனிங் தோனி ஓப்பனிங் பண்ண இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு தோனி ஃபேனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மன ஆசையில் சொல்லலாம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தோனி பார்த்துட்ருக்கோம். ஸோ மனுஷன் எப்போ நிற்க போகிறாரு, கிரிக்கெட் எப்போ நிற்க போகிறாரு அப்படிங்கிற பற்றில யாருக்குமே தெரியாது. ஏன்னா எப்போ என்ன அவர் அறிவிப்புக்கு போகிறாரு அப்படிங்கிற பற்றி தெரியல. ஸோ இந்த வாட்டி இந்த தருணத்தில் அவரை பற்றி பேசலைன்னா வேறு எப்போ பேசுறது அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவை போட்டோம். ஸோ தோனி இந்த ஐபிஎல் கடைசி ஐபிஎல்லா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.